அறம் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவிலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பப்பட இருந்த பணப்பட்டுவாடா இல்லைன்னா ஃபண்டிங் அப்படின்றது நிறைய விஷயத்துல கட் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா 21 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கான பணம் இந்தியாவில் தேர்தலை குறிவைத்து கொடுக்கறதுக்கு இருந்திருக்காங்க. அதை கட் பண்ணியிருக்கிறது இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களுடைய அரசாங்கம். அதை பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம் இன்னைக்கு. ஸோ இதுல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்ன முக்கியமான வார்த்தைகள் அப்படின்னா, யூஎஸ் எய்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம், அது அமெரிக்காவுடைய ஒரு தொண்டு நிறுவனம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதற்கு கீழே வேலை செய்யக்கூடிய செப்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்கு. அது பாத்தீங்கன்னா கன்சார்ஷியம் ஃபார் எலெக்ஷன் அண்ட் பொலிட்டிக்கல் ப்ராசஸ் ஸ்ட்ரென்தனிங், அதாவது வெளிநாடுகளில், அதாவது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ், அதாவது மக்களாட்சி முறையில ஃபாலோ பண்ற எல்லா நாடுகளுக்கும் அந்த மக்களாட்சி முறையை மேலும் வலுப்படுத்துவதற்காக செயலாற்றக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு 1995 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இந்த செப்ஸ். அதற்கு 486 மில்லியன் அளவுக்கான பணம், அதாவது ஃபண்டிங் கொடுத்திருக்காங்க. 2024 ஆண்டு தேர்தல் முடிந்த பிறகு ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு நிறைய சேஞ்சஸ் அவர் அந்த அரசாங்கத்துல கொண்டு வராரு. அதுல முக்கியமா ஒரு விஷயம் என்ன கொண்டு வர்றாருன்னா, டாஜ், அதாவது டிஓஜிஇ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு ஒரு புது டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வராரு. இது பாத்தீங்கன்னா அரசாங்கத்தோடைய முழுமையான ஒரு அங்கம் கிடையாது. ஆனா அது அரசாங்கத்திற்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுல இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்டா இது செயலாற்றும். இதோட தலைவரா எலான் மஸ்க் அவர்கள், பெரும் பணக்காரர், எக்ஸ் தளத்தின் தலைவர், அப்புறமா எக்ஸ் தளத்தின் ஓனர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி டெஸ்லா கம்பெனியோட ஓனர், ஸ்டார்லிங்கோட ஓனர், இப்படி இருக்கக்கூடிய எலான் மஸ்க் அவர்கள் தான் அந்த டிஓஜிக்கு தலைமை தாங்குகிறார். அவர் இந்த எஃபிஷியன்சி, அதாவது அந்த நாட்டோடைய கவர்மெண்ட்ல நிறைய பணம் லீக்கேஜ் இருக்கு, அதெல்லாம் அந்த லீக்கேஜ் எல்லாம் ஸ்டாப் பண்ணணும், அந்த பணத்தை எல்லாம் எந்த விதத்துல செலவு பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டிஓஜியை அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுல பல டிஸ்கிரிபன்சிஸ் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. பென்டகனை பத்தி ப்ராப்ளம் இருக்கு, எஃபிஐயோடைய தலையீடு எவ்வளவு இருக்கு, சோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல டிஃபென்ஸ்க்கு எவ்வளவு பட்ஜெட், டிஃபென்ஸ் பட்ஜெட்ல எவ்வளவு ஓட்டைகள் இருக்கு, இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுல லேட்டஸ்டா கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா யூஎஸ்ஐடு அப்படின்னு சொல்லப்படுகின்ற வெளிநாட்டுக்கு நிதி அனுப்பக்கூடிய ஒரு நிறுவனம். அது ஒரு தனியார் தொண்டு நிறுவனமா இருக்கு. அதுக்கு இருக்கக்கூடிய செப்ஸ் அப்படின்ற நிறுவனம், அந்த செப்ஸ் நிறுவனத்தின் வாயிலாக எவ்வளவு பணம் மற்ற நாடுகளுக்கு கொடுக்குது, அந்த நாடுகளுக்கு என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்றதையும் எலான் மஸ்க் அவர்கள் வெளிக்கொண்டிருக்கிறார். சோ அதுதான் இப்போது பேசப்படும் பொருளா இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த 486 மில்லியன் அளவான பணம் அது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு அளவுக்குன்னு சொல்லி ஒதுக்கி இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா மால்டோவா அப்படின்னு ஒரு நாட்டுக்கு 22 மில்லியன் அமெரிக்க டாலர், இந்தியாவிற்கு 21 மில்லியன் அமெரிக்க டாலர், சோ நைஜீரியாவுக்கு 8, அப்புறம் கென்யாவுக்கு 7, உக்ரைனுக்கு 6, இந்த மாதிரி பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு மக்களாட்சி முறை கொண்ட நாடுகளுக்கு அந்த மக்களாட்சி முறையை நான் சரி பண்றேன், இல்லைன்னா ஸ்ட்ரென்தன் பண்றேன்ற பேர்ல ஃபண்டு கொடுக்குறாங்க. அந்த ஃபண்டு இனிமேல் போகக்கூடாது, அதனால பல்வேறு நாடுகள்ல பிரச்சனை வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த டிஓஜிஇ அப்படின்றதுல. சோ அதனாலதான் ஃபண்டை நிறுத்திருக்காங்க. அது ஏன் பேசப்படும் பொருளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்தியா நல்ல வளரும் நாடுகளா லிஸ்ட்ல தான் இருக்கு. இந்த பணம் வச்சுதான் அவங்க அவங்களுடைய மக்களாட்சியை காப்பாற்றக்கூடிய நிலைமை இல்ல. இன்ஃபேக்ட் அவங்க, அதாவது இந்தியா நம்ம மேல நிறைய டாரிஃப் போடுறாங்க, நாம தான் அவங்க மேல டாரிஃப் போடணும், அவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்குற அளவுக்கு தான் அவங்க இல்ல. அதனால இந்த 21 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவான கிராண்ட்டை கட் பண்ணுங்க, இனிமேல் அந்த ஃபண்டை எய்டா கொடுக்காதீங்க அப்படின்றது வெளிப்படையாவே சொல்றாரு. இன்னொரு விஷயமும் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த பணம் அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மக்களாட்சி முறையை அதை வலுப்படுத்தாமல் இவர்களுக்கு பிடித்த மாதிரி, அதாவது அமெரிக்காவில் இருக்கும் சில இயக்கங்கள் இல்லைன்னா அமெரிக்காவுக்கு பிடித்த மாதிரி ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை பல நாடுகளில் செய்து அது வெற்றியும் பெற்று விட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பல தரவுகள் மூலமா நம்ம பார்க்க முடியுது. சோ இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த 21 மில்லியன் வரல அப்படின்றது ஒரு விதத்துல நல்லது. அதாவது அதை கண்டுபிடிச்சு சொன்னதுக்காக அந்த டிஓஜிக்கு நம்ம கண்டிப்பா பாராட்டு தான் நம்ம தெரிவிக்கணுமே தவிர நம்ம அதை வருத்தப்படக்கூடாது. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள், அதாவது 2 எதிரெதிர் தரப்புகள், காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எய்டு கட் பண்ணதை பெருசா விமர்சிக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த
ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள், அமித் வால்வி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஊர்ல எலெக்ஷனுக்கு வந்து இன்டர்ஃபரன்ஸே பண்ணதே இந்த எய்டு தான் அப்படிங்கறது வெளிப்படையாவே அவங்க குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 10 வருடங்களாக ஆண்டு கொண்டிருந்த NDA 1, NDA 2, அதாவது இப்ப 2014 வருஷத்துக்கு அப்புறமா வந்து கொண்டிருந்த 2 ஆட்சிகளுமே சிறப்பான ஒரு முறையில் தான் ஆட்சி இருந்ததே தவிர, இதுல வந்து பெருசா பேசக்கூடிய அளவுக்கு எந்த ஊழலோ மக்கள் எதிர்ப்பு திட்டங்களோ எதுவுமே இல்லை. அதை வச்சு பார்க்கும்போது அடுத்து வரக்கூடிய ஒரு எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு அவுட்கம்ல தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அதை எடுத்துட்டு போனார். கிட்டத்தட்ட 400 சீட்டு நாங்க ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துதான் இந்த எலெக்ஷனே ஃபேஸ் பண்ணாங்க. ஆனா அது வந்து நின்னது என்னமோ 240 சீட்டு. சோ மெஜாரிட்டியே இல்லாத அளவுக்கு ஒரு 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 நம்பர் வர்றதுக்கான சாத்தியக்கூறே இல்லை. இது போன வருஷம், அதாவது ஜூன் மாசம் 4ஆம் தேதி அன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம். ஏன்னா இது வந்து அந்த மாதிரி நம்பரா வர்றதுக்கான சான்சஸே கிடையாது. ஏன்னா இந்த கவர்மெண்ட் வந்து ப்ரோ இன்கம்பன்ட் கவர்மெண்ட், அதாவது மக்கள் வந்து இந்த ஆட்சியை விரும்பக்கூடிய நிலைமையில தான் இருந்தாங்க. எலெக்ஷன் போது, எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படி இருக்கும்போது, எலெக்ஷனுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட பேசும்போது, நம்ம இப்ப பேசும்போது இந்த போன வாரத்துல ஒரு ஒரு கருத்து கணிப்பு எடுக்கும் போது, இப்ப எலெக்ஷன் நடந்ததுன்னா நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களிப்பீர்களா அப்படின்னு கேட்கும் போது கிட்டத்தட்ட 300 சீட்ல இருந்து 350 சீட் வரைக்கும் சாதாரணமா வரக்கூடிய நிலைமையில தான் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி இருக்கு அப்படின்னு வச்சு பார்க்கும் போது, எங்கேயும் ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அதாவது 21 மில்லியன் அளவுக்கான பணம் வருது அப்படின்னா அது எதுக்காக, அதாவது எதுக்காக இந்த 21 மில்லியன் கொடுக்கறதா இருந்ததுன்னா மக்களுடைய வாக்களிப்பை அதிகப்படுத்துவதற்காக அப்படின்னு ஒரு வார்த்தையை இவங்க சொல்றாங்க. சோ அது வந்து எந்த விதத்துல இதுன்னு தெரியல. ஏன்னா அமெரிக்காவில இருந்து தான் இந்த ஃபண்ட் வருது. ஆனா அமெரிக்காவிலேயே வாக்கெடுப்பு அதோடைய அந்த அதாவது ஓட்டிங் பர்சன்டேஜ் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்தியா தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்து 90 கோடி மக்கள் வந்து வாக்களிக்கக்கூடிய நிலைமையில இருக்காங்க. அந்த 90 கோடி வாக்களிக்கக்கூடிய நிலைமையில நம்ம 65ல இருந்து 70% சராசரியாக கடந்த 3 தேர்தல்ல நம்ம வாக்களிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 70 கோடி மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. இந்த வாக்களிப்பை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய நிலைமையில தான் இந்தியா இருக்குன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய ஒரு ஆர்கனைசேஷன், அமெரிக்காவுக்குள்ளே இருக்கக்கூடிய அமெரிக்காவோட எலெக்ஷன்ல பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குன்னு பார்க்க தவறிட்டாங்க அப்படிங்கறத நான் சொல்ல வர பாயிண்ட். ஏன்னா கொடை வீட்டிலிருந்து இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலா. அப்பன்னா முதல்ல உங்க ஊரை முதல்ல பார்த்துட்டு அப்புறமா தான் மற்ற ஊருக்கு பார்க்கணும். அதே மாதிரி இந்தியாவில காலையில வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கிறது காலையில, சாயங்காலமே 2 பேருமே ஒத்துக்கிறாங்க. அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேருமே ஆமா இவங்க தான் ஜெயிச்சாங்க, இவங்க தான் தோத்தாங்க அப்படின்றத ஒத்துட்டு போறோம். இத சமீபத்துல மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு மேற்கத்திய ஒரு மீட்டிங்ல வந்து பேசும்போது சொல்றாரு, எங்க ஊர்ல 2 பேருமே ஒத்துக்கிறோம், காலையில இது ஆரம்பிக்குது, எண்ணிக்கை ஆரம்பிக்குது, சாயங்காலம் முடியுது, 2 பேருமே யார் ஜெயிச்சா யார் தோத்தான்னு அன்னைக்கே தெரிஞ்சிடும், 2 பேரும் ஒத்துக்கிட்டு அமைதியா போறோம். ஆனா இது சில நாடுல நடக்கல அப்படின்றத சொல்லாம சொன்னது எதுக்காகன்னா, அமெரிக்காவில் வந்து இந்த வாக்கு எண்ணிக்கை ஒரு பெரிய பிரச்சனையாச்சு, பேசப்படும் பொருளாச்சு. நான் சொல்றது வந்து 2020 எலெக்ஷன்ல, 2024 எலெக்ஷன்லயும் இட் டுக் சம் டைம், அதாவது கொஞ்சம் நேரம் எடுத்தது. அப்புறமா தான் அதோட ரிசல்ட் வந்து ரோல் அவுட் பண்ணாங்க. 2020 எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து ட்ரம்ப் அவர்கள் ஒத்துக்கவே இல்லை. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்டுல இருந்து வரக்கூடிய ஃபண்டு இந்தியாவின் ஜனநாயகத்தை எப்படி வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இருக்கும்னு எனக்கு புரியல. சோ இதே மாதிரி உக்ரைன்ல இவங்க கொடுத்திருக்காங்க. 2014 வருஷம் உக்ரைன்ல ஒரு தேர்தல் முடியுது. அந்த தேர்தல்ல வந்து ஒரு ஆட்சி அமையுது. அந்த ஆட்சியை மாற்றி வேற ஒரு ஆட்சியை கொண்டு வந்ததுக்கான முழு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில இயக்கங்கள் அப்படின்றாங்க. இன்னைக்கு அந்த நாட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு வந்து அமெரிக்காவுடைய பிரசிடென்டா இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு, உக்ரைன் வந்து இப்ப திருப்பி இருக்க ஜெலன்ஸ்கியை மாத்தணும். சோ எவ்வளவு பேரை மாத்திக்கிட்டே இருப்பாங்க, இது வந்து எந்த இடத்துல போய் முடியுது அப்படின்றது நம்மளுக்கு புரியல. இதுல வந்து இந்தியா என்ன கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் எலெக்ஷன் இன்டர்ஃபரன்ஸ் இருந்ததா அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருந்தது. அதற்கான பதில் வந்து இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. 21 பில்லியன் அமெரிக்க டாலரை தடுத்து நிறுத்துவதற்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு டிஓஜி முடிவு பண்ணி அவங்க கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்கன்னா, அப்ப இந்த இயக்கம் இல்லைன்னா இந்தியாவுக்கு வரக்கூடிய 21 மில்லியன் அமெரிக்க டாலர் எதன் மூலமாக செயல்படுத்தப்படும், யார் மூலமாக இந்த பணம் செலவழிக்கப்படும், இந்த செலவை யாரு பண்ணுவாங்க, எதுக்காக செலவு பண்ணாங்க, இந்த லிஸ்ட் எல்லாம் நாம இப்ப எடுக்கணுமே தவிர நாம வந்து இது வெளியில இருந்து வரக்கூடிய ஃபண்ட் நின்னதுக்கு நம்ம வந்து இப்ப ஒப்பாரி வைக்கக்கூடாது. இப்போ இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி பணம் செலவு பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த செலவு பண்ண பணம் யாருக்கெல்லாம் அந்த ஆர்கனைசேஷன்ஸ் கொடுத்தது. இப்போதைக்கு அந்த செப்ஸோட சைட்டும் ஆன்லைன், அதாவது வெப்சைட் இணையதளம் வந்து முடக்கப்பட்டிருக்கிறது. யுஎஸ் சைடோடைய
இணையமும் வந்து முடக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கு. சோ இத நாம என்ன பண்ணணும்னா, இப்போதைய நாம வந்து அமெரிக்கன் கவர்மெண்டோட நம்ம ஒன்றாக பயணித்து இதற்கு முன்னால் எவ்வளவு எய்டு வந்தது, எந்தெந்த ஆர்கனைசேஷன்ஸ்க்கெல்லாம் அந்த பணம் போச்சு, யார் யாரெல்லாம் செலவு பண்ணாங்க, எதற்காக செலவு பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த விஷயத்த நம்ம வெளியில விட்டா மாத்திரம்தான் இந்தியாவின் ஜனநாயகம் உண்மையிலேயே பாதுகாக்கப்படும். தவிர வெளியில இருந்து வரக்கூடிய 20 மில்லியனோ 10 மில்லியனோ இதெல்லாம் அதாவது உண்மையிலேயே சொல்ல போனா பிச்சை காசு. இந்தியாவோட ஜனநாயகத்தோடைய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தின் கிட்டத்தட்ட நம்மளுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்ம வந்து ஜனநாயக நாட்டோடைய பாப்புலேஷன், அதாவது மக்கள் தொகையோட எண்ணிக்கையை எடுத்து நீங்க வந்து டிசெண்டிங் ஆர்டர் அதாவது ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 7 நாடுகள் 8 நாடுகளோட மொத்த எண்ணிக்கையை சேர்த்தாதான் இந்தியாவுடைய ஓட்டிங் பாப்புலேஷனே வருது. அப்படிப்பட்ட ஒரு நாடு நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா ரன் பண்ணியிருக்கோம். சோ எதிர்கட்சிகளுக்கான எல்லா உரிமையும் இருக்கு, யாருடைய வாயும் மூடப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு 20 மில்லியன் தான் அப்படின்றத வந்து ஒத்துக்க முடியாத ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நம்ம மேலும் இதுல வந்து சம்பந்தப்பட்டவர்களை உண்மையாகவே அதை கண்டுபிடிச்சு அதை வந்து தண்டிக்கணும். ஏன்னா கண்டுபிடிக்கிறது வந்து பெரிய விஷயமே இல்லை. கண்டிப்பா இது வந்து மிகப்பெரிய தேச துரோக குற்றம் அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா வெளிநாட்டில் இருந்து பணம் பெற்றுக்கொண்டு உள்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் முறையை கேள்வி கேட்கும்படி, இல்லைன்னா தேர்தல் முறையை மாற்றி அமைக்கும்படி, இல்லைன்னா தேர்தலுக்குள்ள இது வந்து உண்மையே சொல்ல போனா இது வந்து தேர்தல் பணியை செய்ய விடாமல் தடுத்தல் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா தேர்தலை மாற்றி அமைக்கும், தேர்தலுடைய முடிவை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த ஃபண்ட் வந்து யூஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். சோ உக்ரைனோட நிலைமை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ பல்வேறு நாடுகள்ல இந்த மாதிரி எய்டு போய் எந்தெந்த நாட்டெல்லாம் குட்டி சேவராக்குச்சு அப்படின்ற லிஸ்ட் நீண்டு கொண்டே போகிறது. நல்ல வேலையா ட்ரம்ப் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய டிஓஜிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிற எலான் மஸ்க் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. இதை நாம் வரவேற்கிறோம். இது வந்து அடுத்த கட்டமா இந்தியாவுடைய அரசாங்கம் எடுத்து செல்லும் அப்படின்றத நான் நம்புறேன். இந்தியாவோட ஜனநாயகம் எப்பவுமே பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன்னா இந்தியாவில் இருக்க ஜனநாயகத்தை கேள்வி கேட்கக்கூடிய அளவுல மேற்கத்திய நாடுகளுடைய ஜனநாயகம் இல்லை. இந்தியா ஜனநாயகம் மாத்திரம்தான் வந்து இது வரைக்கும் 75 ஆண்டுகள்ல எந்த ஒரு ஜனநாயகத்துக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம ஒரு அரசியல் கட்சிகள் சார்ந்த ஒரு அரசாங்கம் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. இதே நம்மளுக்கு பக்கத்து நாடு எடுத்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இது வரைக்கும் ஒரு எலெக்ஷன் கூட ப்ராப்பரா கம்ப்ளீட்டா முடியல. அதாவது ஒரு தடவை ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா அந்த ஆட்சி கரெக்டா முடிஞ்சு அடுத்த எலெக்ஷன் வந்து இன்னொரு தலைமை மாறணும், இல்ல அதே தலைவர் தொடரணும் அப்படின்ற நிலை பாகிஸ்தான்ல இது வரைக்கும் இருந்ததே இல்லை. அந்த மாதிரி இல்லாத ஒரு நாட்டுக்கு ஃபண்டிங் இல்ல. ஆனா இந்தியாவில் கரெக்டா சக்சஸிவ் கவர்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அது கொஞ்ச நாள் இருக்குதோ, 10 நாள் இருக்கோ, 13 நாள் இருக்கோ, இல்ல வந்து 10 வருடங்களாக தொடர்ந்து இருக்கிறதோ, 15 வருடங்களாக தொடர்ந்து இருக்கிறதோ. ஆனா எப்படி பாத்தீங்கன்னாலும் ஒரு ஜனநாயக கடமை ஆற்றக்கூடிய குடிமகனின் முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய சிஸ்டத்தை இவங்க வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து ஒரு பணத்தை கொடுத்து மாற்றக்கூடிய நிலைமையில இந்தியா வைத்திருக்க கூடாது. அதனால் தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். அதை இந்த அரசாங்கம் செய்யும் என்று நான் நம்புகிறேன். வாழ்க இந்தியா, வளர்க உலகம். வந்தே மாத்திரம்.